மகிழ்ச்சியாக இருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்கும். அது எப்பவுமே எங்கள் ஐயா முகத்தை பார்த்தாவே, அவர் முகத்தையும் ஒரு பாதத்தையும் பார்த்தாவே எங்களுக்கு மகிழ்ச்சி தான். தானாக வந்தோம். கூட்டணி என்ன உங்களுடைய கருத்துக்கள் தான் வச்சுக்கிறீங்க? கூட்டணி எந்த போனா இருக்கும்? சரி, நீங்கள் சொல்லுங்கள், யாரோட போகலாம்? யாரோட போகலாம்? நீ சொல்லுங்க, யாரோட போகலான்னு சொல்லுங்க. கூட்டணியில் போனால் நல்லா இருக்கும். ஆமாம், வெற்றி பெற கூட தான் போகிறோம். அது எந்த கூட்டணி? அது ஐயா சொல்லுவாங்க. எப்போதுனா வெளியே போகிறது. நான் தான் சட்டமன்ற கூட்டத்தொடரில் சொல்லிட்டேன். பிப்ரவரி இறுதியிலே மருத்துவர் ஐயா அறிவிப்பேன். பிப்ரவரி இறுதி. ஆலோசனை கூட்டம் போட்டாங்க. ஏன் ஐயா பார்க்கறது தானே, பார்க்கறதுக்கு ஒரு ஆசைப்படுறது தானே. திமுக தொகுதி உடன்பாடு கூட்டணி கட்சிகள் எல்லாம் உறுதியாகி தொகுதி பங்கீடே போயிடுச்சுன்னு சில கட்சிகள் மீண்டும் அதிமுக தொகுதி இது ஆகி போச்சு, தொகுதி பங்கீடு பண்ண போறாங்க. ஆனால் இன்னும் பாமக இதுவரையிலுமே டாக்டர் ஐயா தரப்புலேருந்து இதுவரையிலுமே கூட்டணியில் வந்து எந்த ஒரு ஏற்பாடுமே இல்லை. ஸோ அப்படியே பிரியாணி செஞ்சு அண்டாவில் வச்சிருக்குது, நல்லா கொதிக்க உங்கள் இந்த பாய் பிரியாணி மேலே தம் போடுறது எடுத்து அந்த 6 வரைக்கும் பொறுத்துங்களேன். 2 மாதமாக சொல்லிட்டோம். கடைசியாக தம் போடுற பிரியாணி எடுத்து சாப்பிடும், கொஞ்சம் ஆறட்டும். எல்லா கட்சியிலையும் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, கதவு மூடிட்டாங்க, அது மாதிரிலாம் தகவல் பரவுது சமூக வலைதளங்களில். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நிறுவனர் எங்கள் மருத்துவர் ஐயாவுக்கு அனைத்து கட்சிகளிலும் நிறைந்த மரியாதை இருக்கிறது. நீங்கள் பார்க்க போகிறீங்க, இன்னும் 3 நாட்களிலே பார்க்க போகிறீங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் இன்னைக்கு நிர்வாக கூட்டத்தில் பெரும்பாலான உறுப்பினருக்கு வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் அந்த அணியில் போனால் நம்மளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, அங்கே போகலான்ற மாதிரி கருத்துக்கள் தெரிவித்ததா சொல்கிறாங்க. அது எப்படிங்க? 22 பேர் தனியாக எங்கள் ஐயா தலைமையில் நடக்கிற கூட்டம். டீ கொடுக்குறதுக்கு கூட தம்பிங்க யாரும் வரமாட்டாங்க. அவ்வளோ ஒரு கான்ஃபிடண்டாக நடக்கிற கூட்டத்தில் அதெல்லாம் ஒன்றும் யாருக்கும் அந்த நீங்கள் என்னை போட்டு வாங்காதீங்க. தனித்தியா நீங்கள் நான் சொல்ல கூட்டணி தான், நிச்சயமாக கூட்டணி தான். எந்த நெருக்கடியுமே இல்லை, நெருக்கடியாக இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். எந்த கட்சியில கூட்டணி அறிவிச்சாங்க? இடங்கள் எது எதுவுமே அறிவிக்கல. எப்ப முடிஞ்சது? ஒன்னொன்னு பேசிட்டு இருக்காங்கம்மா. அதிமுக எடப்பாடி பழனிசாமி 24ஆம் தேதி வேட்பாளர் அறிவிக்க போறாரு சொல்லியிருக்காருங்க. 24ஆம் தேதி முதல் கட்ட வேட்பாளர் அறிவிப்பு அதிமுக சார்பில். எத்தனை தொகுதி நிற்கிறாரு? நீங்க இன்னும் கூட்டணி ஏங்க நான் கேட்கறது 234 தொகுதி அவர் அறிவிக்கல. அவரு சென்டிமெண்டா அம்மா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அம்மாவுடைய பிறந்தநாள் அன்று அவர் அறிவிப்பது வழக்கம். இது வந்து நம்ம அது ஒன்றும் நான் கூட 230 தொகுதி எங்கள் வேட்பாளர் பட்டியல் ரெடியாக தான் இருக்குது. ஆனால் அது வேணாம்னு சொல்லிட்டார் ஐயா. 234 தொகுதிக்குமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி வேட்பாளர் பட்டியல் தயாராக இருக்குது. சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தொகுதியில் நிறைய செலவு பண்ணுறோம்னு கேட்குறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.